இங்கிலீஷ் ஈஸி தான். இன்னைக்கு நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பார்க்க போறோம். ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னா என்ன மேம்? ஆமே சார் போட்டா ஐஎன்ஜி போடுறது அதானே அப்படின்னு சொல்றீங்கன்னாக்கா, எஸ் அதுதான். ஆனா உங்களுக்கு இந்த ஃபுல் வீடியோ நீங்க பார்த்து முடிக்கும் பொழுது இது சம்மந்தமான நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். எங்கெங்கெல்லாம் இதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் கிடைக்கும். ஸோ மிஸ் பண்ணாம உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தாலும் இதை பாருங்க. உங்களோட இங்கிலீஷ் நாலேஜ் டெஃபினட்டா இன்னும் டெவலப் ஆகும். மேம் எனக்கு அந்த டென்ஸ் பத்தி தெரியாது மேம் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, நீங்களும் இந்த ஃபுல் வீடியோ பாருங்க. நீங்களும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீ இந்த வீடியோ ஆரம்பத்துல உங்களுக்கு எவ்வளவு நாலேஜ் இருக்குது, இந்த வீடியோ முடிக்கும் பொழுது அது சம்பந்தமா எவ்வளவு நாலேஜ் இருக்குன்னு பாருங்க. டெஃபினட்டா பெருசா இருக்கும். ஸோ அதனால மிஸ் பண்ணாம ஃபுல் வீடியோ பார்த்து இந்த டென்ஸை கத்துக்கோங்க. லெசனுக்குள்ள போயிடலாமா? யா இப்ப பாத்தீங்கன்னாக்கா நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ்ல தான் நம்ம பார்க்க போறோம். கண்டினியூஸ் டென்ஸ்ல 3 இருக்குது. ப்ரெசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ் அண்ட் ஃபியூச்சர் கண்டினியூஸ். இப்ப நம்ம பார்க்க போறது ப்ரெசன்ட் கண்டினியூஸ். அதனால நம்ம மேல இருக்கிறத பார்த்துக்கோங்க. எப்பவுமே இதுல 3 வேர்ப்ஸ் தான் ப்ரெசன்ட்ல நீங்க யூஸ் பண்ணுவீங்க. ஒன்னு ஆம், இன்னொன்னு ஆர், இன்னொன்னு இஸ். 3ல ஏதாவது ஒண்ணுதான் யூஸ் பண்ணுவீங்க. ஆம் எங்க வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஐ எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாமே நீங்க ஆம் போடுவீங்க. நான் அப்படி சொல்லி நீங்க ஏதாவது சொல்ல போறீங்க அப்படின்னாக்கா நீங்க அங்கெல்லாம் ஆம் போடுவீங்க. அண்ட் ஆர் எங்க வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, வி, யூ, தே. இந்த 3 வரும் பொழுது நீங்க ஆர் யூஸ் பண்ணுவீங்க. அண்ட் இஸ் எங்க வரும்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஹி, ஷி, இட். இது 3 வரும் பொழுதும் கூடவே ஏதாவது ஒரு பேர் போடுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ரஜினி, கமல், அஜித், விஜய் அந்த மாதிரி நீங்க ஏதாவது ஒரு பேரை போடுறீங்க அப்படின்னாக்கா அந்த நேம்ஸ் எல்லாம் வரும்பொழுதும் நீங்க என்ன பண்ணணும்? இஸ் மட்டும்தான் போடணும். ஒருத்தர் பத்தி பேசுறீங்க அப்படிங்கிறப்ப. ஏன்னா இது ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரியும் சிங்குலர் வேர்ப் இல்லைங்களா? ஸோ அதனால சிங்குலர்ல நீங்க எதாவது சொல்லும் பொழுது தேர்ட் பர்சனா நீங்களோ நானோ இல்லாம வேற யாரையாவது பத்தி பேசும்பொழுது எல்லாமே இஸ் தான் ப்ரெசன்ட் டென்ஸ்ல வரும். உங்களுக்கு இது தெரியும் தானே? ஃபைன். இப்ப அதை வச்சு நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ் உடைய ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் உடைய ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, எதை பத்தி பேசுறோமோ அது சப்ஜெக்ட், அதுக்கு ஆப்டா இருக்கிறது ஆமா, இஸ்ஸா, ஆரா அப்படின்னு சொல்லி பார்த்து நீங்க சூஸ் பண்ணி போட்டுக்கணும். இங்க இருக்கிற மாதிரிதான் போட்டுட்டு என்ன செய்ய போறீங்களோ அது கூட அந்த வேர்ப் கூட ஐஎன்ஜி ஆட் பண்ணா போதும். போட்டுட்டு நீங்க என்ன கதை சொல்றீங்களோ எக்ஸ்ட்ரா கதையெல்லாம் நீங்க இன்ஃபர்மேஷன்ல போட்டுக்கோங்க. இதுதான் பேசிக் ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சர்ல நீங்க நிறைய சென்டென்சஸ் எக்ஸாம்பிளா எழுதி பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இது ஈஸியா வந்துடும். சரியா? அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க. சப்ஜெக்ட் நீங்க தான். நீங்க உங்களை என்னன்னு சொல்லுவீங்க? ஐன்னு சொல்லுவீங்க தானே? அதனால ஐ போட்டேன். ஐ வந்தாலே என்ன வரும்? ஆம். வெரி குட். ஆம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்றீங்க? இந்த வீடியோ பாக்குறீங்க. பாக்குறதுக்கு சி சொல்லலாம், வாட்ச் சொல்லலாம். எப்பவுமே நீங்க கண்ணை சிமிட்டாம ஒரு விஷயத்த பார்த்துட்டு இருக்கிறீங்க, ஆழ்ந்து பாக்குறீங்க அப்படின்னா டிவி பாக்குறது, போன் பாக்குறது, மூவிஸ் பாக்குறது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த பண்றதுக்கு எல்லாமே உங்களுடைய வேர்ப் எப்பவுமே வாட்ச் தான், சி கிடையாது. ஓகே? ஸோ அந்த மாதிரி பாக்குறப்போ நம்ம இதை வாட்ச் தான் பண்றீங்க. அதனால வாட்சிங் எதை? இந்த வீடியோ. அவ்வளவுதான், சிம்பிள். இது ரொம்ப ஈஸியா இல்லையா? எஸ். இப்ப இதுக்கு தமிழ்ல நான் சொல்லித்தரேன். இப்ப ஐ அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லணும்? இதுக்கு தமிழ்ல எழுதுறேன். நான் இந்த வீடியோவை பார்த்து இதை நான் பிரிச்சு எழுதுறேன், காரணம் இருக்கு. இருக்கிறேன். நான் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறேன். ஓகேவா? இப்போ நம் மேட்ச் பண்ற பாருங்க. நான்கு ஐ, அதுக்கு நான் யூஸ் பண்ணுவோமா? ஓகே. இந்த வீடியோவை, இந்த அப்படிங்கிறதுக்கு இந்த வார்த்தை வந்துடும். வீடியோவைக்கு வீடியோ தான். பாக்குறதுக்கு என்னன்னு சொன்னேன்? வாட்ச். இந்த கொண்டு அப்படின்னு ஒரு வார்த்தை ஆட் பண்ணியிருக்கிறேன் இல்லையா? இந்த கொண்டு தான் இங்கிலீஷ்ல ஐஎன்ஜி. சிம்பிள். நீங்க ஐஎன்ஜியை நீங்க இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ்ல நிறைய உங்க பழக்கத்திலேயே கூட நீங்க நிறைய தடவை ஐஎன்ஜி யூஸ் பண்ணியிருப்பீங்க. அது மீனிங் ஒத்தி யோசிச்சே இருக்க மாட்டீங்க. எதுக்கு யூஸ் பண்றோம் தெரியாமையே நீங்க ஐஎன்ஜி யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆக்சுவலி அந்த ஐஎன்ஜிக்கு ஒரு மீனிங் இருக்கு. அந்த மீனிங் தான் இந்த கொண்டு. நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், பார்த்துட்டு இருக்கேன், பார்த்து கொண்டிருக்கிறேன். இது எல்லாத்துலயுமே அந்த கொண்டு, கிட்டு, வெறும் இட்டு, இந்த 3 வார்த்தை நீங்க யூஸ் பண்றீங்களா? அதுக்குதான் இங்கிலீஷ்ல என்ன ஆட் பண்ணிக்கணும்? ஐஎன்ஜி ஆட் பண்ணிக்கணும். இதை நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இதை யூஸ் பண்ணி பேசிக்கோங்க. ஓகே? அந்த ஐஎன்ஜி தான் அந்த கொண்டு. அப்புறம் இருக்கிறேன் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே ஒரு பீவப்கான ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோல பாத்தீங்கன்னாக்கா ஆமுடைய அர்த்தம் சொல்லியிருப்பேன். ஆம் எப்ப வந்தாலும் அதோடைய அர்த்தம் இருக்கிறேன் தான். சரிங்களா? மறைஞ்சிருக்கும், இல்லாட்டி வெளிப்படையா இருக்கும்.
அவ்வளவுதானே தவிர ஐ எம் டீச்சர் அப்படின்னு சொன்னேன்னா நான் ஒரு டீச்சர் அப்படின்னு நீங்க நினைச்சுப்பீங்க. ஆக்சுவலி நான் ஒரு டீச்சராக இருக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தை அங்க மறைஞ்சிருக்கு. அந்த இருக்கிறேங்கிற வார்த்தை தான் ஆம். அதான் நம்ம ஆம் யூஸ் பண்றோம். சரியா? சோ அப்ப இங்கேயும் வந்து ஒரு இருக்கிறேன் வருது. இருக்கிறேன் வந்துச்சுனாவே நீங்க என்ன பண்ணணும், இங்கிலீஷ்ல ஆம் போட்டுக்கணும். அதுதான் இது. சரியா? சோ இப்ப பாத்தீங்கன்னாக்கா நீங்க தமிழ்ல பார்த்த எல்லா வார்த்தைக்கும் இங்கிலீஷ்ல நான் மேட்ச் பண்ணி போட்டிருக்கிறேன். இதுக்கு இது வந்ததுன்னா இங்கிலீஷ்ல நீங்க இதுதான் யூஸ் பண்ணணும். இங்கிலீஷ்ல இந்த வார்த்தை வந்ததுன்னா தமிழ்ல இப்படிதான் யூஸ் பண்ணணும். சரிங்களா? இதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இதை வச்சு நம்ம கொஞ்சம் சென்டென்சஸ் மேக் பண்ணி பழகலாம். இது பண்ணும்பொழுது உங்களுக்கு இந்த டென்ஸ் பத்தின உங்களுக்கு ஐடியா கிடைச்சிடும். இப்ப நான் உங்களுக்கு ஒரு பாடமா ஒண்ணு நடத்திருக்கிறேன் இல்லையா? இதை வெறும் வீடியோவா பார்த்துட்டு போக கூடாது. கையில ஒரு நோட் பென்சில் ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கோங்க. நான் எப்படி சொல்லி கொடுத்துருக்கிறேனோ அதை நீங்க ஹேண்ட் ரிட்டனா ஒரு தடவை நீங்களும் நான் என்ன எப்படி போட்டேன், எதை மார்க் பண்ணேன் அப்படிங்கறத நீங்களும் செஞ்சுக்கோங்க. அப்பதான் இது மறக்கவே மறக்காது. ட்ரஸ்ட் மீ. வெறும் பார்த்துட்டு மட்டும் போகிற நீங்க எத்தனை வீடியோஸ் பார்த்திருக்கீங்க, அதெல்லாம் பார்த்துட்டு தான் போயிருக்கிறீங்க. ஆனா மிஸ் பண்ணிட்டு தானே இருக்கிறீங்க. அதனாலதான் சொல்றேன், நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த கத்துக்கிறப்போ நீங்க பென்சில் அதுதான் உங்களுக்கு மொபைல்ல சேவ் பண்ணிக்கிறது அதெல்லாம் ஹெல்ப் பண்ணாதுங்க. பேனா, பென்சில், நோட்டு அந்த மாதிரி ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. இதை ப்ளீஸ் நோட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். நோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட்டுக்கு வாங்க. உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இதுக்கு தான் நான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டேன்னா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணும். இங்கிலீஷ் ஆக்சுவலி ஈஸியா தான் இருக்கும். நீங்க மிஸ் பண்றீங்க. என்ன மிஸ் பண்றீங்க? நோட் பண்ணி நோட்ஸ் எழுதி படிக்கிறது மிஸ் பண்றீங்க. அதனால நான் சொல்லித்தரேன். நீங்க நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம டெஸ்ட் எழுதும் பொழுது உங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பாஸ் வச்சுட்டு கொஞ்சம் பண்ணுங்க ப்ளீஸ். இப்ப பார்த்தாக்கா நான் 2 சென்டென்ஸ் கொடுத்துருக்கிறேன். இதை முதல்ல நம்ம எப்படி கரெக்டா எழுதலாம்னு சொல்லலாம். சரியா? சோ இங்க வந்து ராஜா அப்படின்னு ஒரு நேம் போட்டிருக்கேன். அப்ப நீங்க என்ன பண்ணணும், நேம் எல்லாம் வேற வரும். யாரை பத்தி பேசுறோம்? ராஜா பத்தி பேசணும். அப்ப ராஜா தான் சப்ஜெக்ட். அதனால ராஜா எழுதிட்டேன். சப்ஜெக்டுக்கு அடுத்தது என்ன வரும்? ஆம், இஸ், ஆர். இது மூணுல ஏதாவது ஒண்ணு வரும். ராஜா வந்து என்ன வரும்? ஆம் வருமா, இஸ் வருமா, ஆர் வருமா? எஸ். இவங்க ஒரு தேர்ட் பர்சன். நீங்களும் கிடையாது, நானும் கிடையாது. அதனால நான் இஸ் போட்டுக்கிறேன். ஓகே. அதுக்கப்புறம் வேர்ப் என்ன செய்யறாங்களோ அது கூட நம்ம ஐஎன்ஜி போடணும். இந்த மாதிரி இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணும்போது எப்பவுமே யாரை பத்தி பேசுறோமோ அவங்கள எழுதிட்டு அப்படியே கண்ணு கடைசி வார்த்தைக்கு போயிடும். இங்க என்ன பண்றாங்க? என்னோ கொண்டிருக்கிறாங்க. என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்கள்? போய் கொண்டிருக்கிறார்கள். அப்போ ராஜா செஞ்ச வேலை என்ன? போறது. அப்ப போறதுங்கிற வார்த்தை தான் நம்ம அடுத்ததா போட போறோம். போறதுக்கு இங்கிலீஷ்ல என்னங்க? கோ. கோ கூட நான் என்ன பண்ணணும்? ஐஎன்ஜி ஆட் பண்ணிக்கணும். அதனால கோயிங். ராஜா இஸ் கோயிங். போய் கொண்டிருக்கிறான் எழுதி முடிச்சாச்சு. போகிறது, கொண்டு இருக்கிறான். 3 எழுதிட்டோமா? அப்ப இது ஃபுல்லா முடிஞ்சாச்சு. அப்ப மீதி இருக்கிறது என்னது? ஆபீஸுக்கு. இக்கு வந்தாக்கா இங்கிலீஷ்ல நம்ம என்ன போடணும்? டு போட்டாச்சு. இக்கு போட்டாச்சு. அப்ப மீதி என்ன இருக்குது? ஆபீஸ். அவ்வளவுதான். ஈஸி. ராஜா இஸ் கோயிங் டு ஆபீஸ். ராஜா ஆபீஸுக்கு போய் கொண்டிருக்கிறார். இங்கிலீஷ்ல அவ்வளவுதான் சொல்லுவோம். சரியா? இப்ப அடுத்தது நீங்களே ட்ரை பண்ணுங்க. நான் ஆன்சர் எழுதுறேன். நாங்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். நாங்களுக்கு சொல்லுங்க. வி. அடுத்தது வி வந்து என்ன போடணுமோ அதை போடணும். இங்க போயிடக்கூடாது. இருக்கிறோங்கிற வார்த்தை தான் கடைசியில இருக்கு. அப்ப இருக்கிறோம்க்கு இங்கிலீஷ்ல என்ன வரும்னு பி வெப் லெசன் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப நம்ம இங்க வீக் என்ன பண்ணணும்? ஆர். We are correct. eating. What is it? ஈஸியா கஷ்டமா? இங்கிலீஷ் ஈஸி தானா? எஸ். ரொம்ப சிம்பிளஸ்ட் பேசிக் சென்டென்சஸ் தான் இது. இதை பார்த்துக்கோங்க. இப்போ உங்களுக்காக நான் ஒரு 4 சென்டென்சஸ் கொடுத்துருக்கிறேன். இதை நீங்க பாஸ் வச்சுட்டு எழுதிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்க வரதானா வரலாம். இல்ல நான் அது மாதிரி எல்லாம் வளைய மாட்டேங்குது மேம், நீங்க எழுதுங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா ஓகே நான் எழுதுறேன், நீங்க செக் பண்ணிக்கோங்க நீங்க நினைச்சது கரெக்ட் தானா அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நீ அவளுடன் பேசிக் கொண்டிருக்கிறாய். நீ அவளுடன் பேசிக் கொண்டிருக்கிறாய். ஓகேங்களா? இப்ப யார கொண்டிருக்கிறாய்? இருக்கிறாய்ங்கிற வார்த்தை யாரை குறிக்குது? நீங்கிற வார்த்தை குறிக்குது. அதனால சப்ஜெக்ட் யாரு? யூ. யூ வந்தாக்கா நான் போட வேண்டிய பீவா ஆர். என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பேசுறாங்க. அப்போ ஸ்பீக். கொண்டுங்கிற வார்த்தை வந்திருக்கு, அதனால ஐஎன்ஜி ஆட் பண்ணிக்கிறேன். யூ ஆர் ஸ்பீக்கிங் அவளுடன்.
உடன்கிற வார்த்தை தான் ஃபர்ஸ்ட் நம்ம போடணும், அப்புறமே தான் அவள் போட முடியும். எப்பவுமே இங்கிலீஷ்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 2 வார்த்தை கனெக்டடா வருது அப்படின்னாக்கா அதுல இந்த 2வது வார்த்தையுடைய என்ன அது வந்து இதெல்லாம் ப்ரிப்போசிஷன்ஸ் சொல்லுவோம். இந்த ப்ரிப்போசிஷன் வார்த்தை எதுவோ அதை ஆப்டான வார்த்தையை எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அதுக்கு முன்னாடி இருக்கிற வார்த்தையை போடணும். சரியா? அதுதான் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ பார்த்துக்கோங்க. யூ ஆர் ஸ்பீக்கிங். உடன்கிற வார்த்தைக்கு இங்கிலீஷ்ல வித். அவளுடன். அதனால ஷீன் போட்டுறக்கூடாது. அவளுக்கு என்ன வரும்? ஷீ. அவளுடன் அப்படின்னு வந்துச்சுனாக்கா அந்த ஷீ என்னவா மாறிடும்? ஹர்ரா மாறிடும். வித் ஹ இரு சொல்லக்கூடாது. இங்கிலீஷ்ல லாஸ்ட் லெட்டரா ஆர் வருது அப்படின்னாக்கா சொல்ல மாட்டோம். ஸோ யூ ஆர் ஸ்பீக்கிங் வித் ஹ. அவ்வளவுதான். ஈஸியா? அடுத்தது போலாமா? அவள் தூங்கிக் கொண்டிருக்கிறாள். படிச்சதுமே உங்களுக்கு அது சென்டென்ஸ் டிரான்ஸ்லேட் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா எஸ், நீங்க இங்கிலீஷ்ல ஒரு நல்ல ப்ராக்டிஸ் பண்ணி தான் வச்சிருக்கிறீங்கன்னு அர்த்தம். இல்ல உங்களுக்கு ஸ்லிப் மிஸ் ஆகுது அப்படின்னாக்கா நீங்க இப்ப நான் எழுதுறேன்னு பாத்துக்கோங்க. அவள் ஷீ. இங்க வர அவள் சப்ஜெக்டா வருது, அதனால ஷீ மட்டும்தான் வரும். இங்க முதல் வார்த்தையா நம்ம ஹர் போட முடியாது. ஸோ ஷீ தூங்கி கொண்டிருக்கிறாள். ஷீ வந்தாக்கா முதல்ல பி வெர்ப் என்ன போடணும்? இஸ். ஷீ இஸ். எஸ், தூங்குறதுக்கு ஸ்லீப்பிங். அவ்வளவுதான். ஷீ இஸ் ஸ்லீப்பிங். அவ தூங்கிட்டு இருக்கிறா, எழுப்பாதீங்க. ஷீ இஸ் ஸ்லீப்பிங்மா, அவளுக்கு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படிலாம் சொல்லுவோம்ல. அப்ப நீங்க யூ கேன் யூஸ் திஸ். ஓகே. அடுத்தது எலெக்ஷனுக்கு தான் முடிஞ்சிருக்கு. ஸோ அவர்கள் தேர்தல் முடிவுகளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். யாரு ஜெயிச்சாங்களோ அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? பயங்கரமா கொண்டாடுறாங்களா? அப்போ அதுக்கு தான் நான் இந்த சென்டென்ஸ். அவர்கள். தேன்னு சொன்னீங்களா? வெரி குட். தே வந்தா நம்ம போட வேண்டிய பி வெர்ப் ஆர். தே ஆர். கொண்டாடுறதுக்கு என்னங்க? எஸ். தெரியலையா? தெரியுதா? செலிப்ரேட். இ போட்டுறாதீங்க. ஐஎன்ஜி போடும்போது லாஸ்ட் லெட்டரா இ வந்தா அந்த ஈய கட் பண்ணிடணும். ஸோ அதனால செலிப்ரேட்டிங். எதை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க? தேர்தல் முடிவுகளை. அப்போ எலெக்ஷன் ரிசல்ட்ஸ். ஓகேவா? இது கரெக்டா சொன்னீங்களா? அடுத்தது தண்ணீர் ஒழுகி கொண்டிருக்கிறது. தண்ணி என்ன ஆயிட்டு இருக்கு? சொட்டு சொட்டா ஒழுகிட்டு இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இங்க சப்ஜெக்ட் ஒழுகி கொண்டிருக்கிறது. இருக்கிறதுங்கிற வார்த்தை எதை குறிக்கிறது? தண்ணீரை. அப்போ the water. the waterங்கிற வார்த்தைக்கு உரிய பி வெர்ப் என்னது? இஸ். ஒழுகுறதுக்கு என்னங்க? யோசிக்கிறீங்களா? எழுதிட்டுமா? the water is leaking. the water is leaking. ஓகேவா? அவ்வளவுதான். நான் போட்ட மாதிரி அந்த ஸ்ட்ரக்சர்ல தான் நான் எழுதியிருக்கிறேன். முதல்ல சப்ஜெக்ட் எழுதியிருக்கிறேன், அதுக்கப்புறம் அது கேப்டா இருக்கிற பி வெர்ப்ஸ் அதனால தான் மாறி மாறி கொடுத்துருக்கிறேன். அந்த பி வெர்ப்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன வேர்போ அந்த வேர்ப் எழுதிட்டு அது பக்கத்துல ஐஎன்ஜி போட்டேன். ஏன்னா அந்த ஐஎன்ஜி வார்த்தை அந்த இடத்துல தான் கொண்டுங்கிற வார்த்தை வேர்ப் பக்கத்துல தான் வருது. அதனால பாருங்க, பேசிக்கொண்டு, தூங்கிக் கொண்டு, கொண்டாடி கொண்டு, ஒழுகி கொண்டு, அதனால தான் அந்த வார்த்தை கூட நம்ம ஐஎன்ஜி போட்டிருக்கோங்களா? அது போட்டுட்டு மீதி ஏதாவது எக்ஸ்ட்ரா இருந்ததுனாக்கா அது அதுக்கு அடுத்து தான் சேர்த்திருக்கோம். எக்ஸ்ட்ரா எதுவும் இல்லை அப்படின்னாக்கா நம்ம டைரக்டா அப்படியே விட்டுறோம். ஓகேவா? இப்போ ஈஸியா இருக்குதா? ஓகே, ஃபைன். இப்போ நான் உங்களுக்கு இது எப்போ வரும் அப்படிங்கறத நான் சொல்றேன். எப்பவுமே வந்து ப்ரெசன்ட் டென்ஸுக்கும் ப்ரெசன்ட் கண்டினியூஸ்க்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. சிம்பிள் ப்ரெசன்ட் அதோடைய வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். நான் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேன். எப்ப சிம்பிள் ப்ரெசன்ட் யூஸ் பண்ணோம்னா இப்ப நடக்கிறதெல்லாம் ப்ரெசன்ட் டென்ஸ். ஆமா, இப்ப நடக்கிறதா ப்ரெசன்ட் டென்ஸ். ஆனா அதுல 4 இருக்கு இல்லையா? ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் அண்ட் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இப்ப நடக்கிற ஒரு விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு நமக்கு 4 டென்ஸ் இருக்குது. அதுல நம்ம ஒரு டென்ஸ் ஏற்கனவே பார்த்துட்டோம், சிம்பிள் ப்ரெசன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப பாக்குறது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அப்ப ரெண்டுக்கும் ஏதாவது ஒரு வித்தியாசம் இருக்கும்ல. இப்ப நடக்கிற விஷயத்த சொல்றதா இருந்தா ஒரு டென்ஸ் போதுமே. அப்ப 4 டென்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா அந்த 4 டென்ஸுக்குமான டிஃபரன்ஷியேஷன் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதை பார்த்தோம்னாக்கா சிம்பிள் ப்ரெசன்ட் எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அந்த வீடியோ பார்த்திருக்கீங்களா? பாருங்க, அதுல சொல்லியிருப்பேன். பெர்மனன்ட் ஆக்டிவிட்டிக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் யூஸ் பண்ணுவோம்.
எனி ஆக்டிவிட்டி அது எப்பவுமே நம்ம பண்ணிட்டே தான் இருப்போம். ஐ பிரஷ் மை டீத் டெய்லி அப்படின்னு அது காமனான ஒரு எக்ஸாம்பிள் எல்லாருமே சொல்லுவீங்க. அதனால தான் இந்த எக்ஸாம்பிள் சொன்னேன். ஐ பிரஷ் மை டீத் டெய்லி அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னாக்கா எப்பவுமே தானே பண்றீங்க. அது நிறுத்துற ஐடியா இருக்குதா? இல்ல தானே. அப்போ ரெகுலரா பண்ணிட்டே இருக்கிறேன். அது பர்டிகுலர் வேலையை நான் ஸ்டாப் பண்ற ஐடியா கிடையாது. அது எனி ஃப்ரீக்வன்சி. இப்போ டெய்லி பண்ணணும்னு இல்ல. 1 மாசத்துக்கு ஒரு தடவை, 1 வருஷத்துக்கு ஒரு தடவை, 12 மாசத்துக்கு ஒரு தடவை, 12 வருஷத்துக்கு ஒரு தடவை, அந்த மாதிரி எந்த ஒரு டைம் எது இருந்தாலும் சரி, நீங்க ஒரு விஷயத்த பண்ணிட்டே தான் இருக்க போறீங்க. அதை நிறுத்துற ஐடியா இல்ல அப்படின்னா சிம்பிள் பிரசன்ட்ல சொல்லணும். அதுக்கு டெட் ஆப்போசிட்டா எந்த ஆக்டிவிட்டிய நீங்க டெம்பரரியா பண்றீங்களோ ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அந்த ஆக்டிவிட்டிஸை மட்டும்தான் நம்ம பிரசன்ட் கண்டினியூஸா சொல்லணும். ஓகே. இப்ப பாத்தீங்கன்னாக்கா நீ அவ கூட பேசிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் எழுதிருக்கிறேன் அப்படின்னாக்கா பேசிட்டே இருக்க போறது இல்ல. நான் ஒரு 1/2 மணி நேரம் நீ பேசுறீங்க, அதுக்கப்புறம் சார்ஜ் தீந்துரும் அல்லது உங்களுக்கு ஒரு வேலை வந்துரும். அதனால நீங்க முடிக்க போறீங்க. அதே மாதிரி பாருங்க, அவ தூங்கிட்டு இருக்கானா, தூங்கிட்டே இருக்க போறாளா? கும்பகர்ணன் மாதிரி. கும்பகர்ணன் கூட 6 மாசம் தான் தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் லிமிட் இருந்துச்சு. சோ அந்த மாதிரி அவங்க நமக்கு தூங்குற டைம் தெரியும். நம்ம அது ஒரு வேலை டெம்பரரியா தான் இருக்கும். அவ தூங்கிட்டே இருந்துட மாட்டா, வெந்திரிச்சிருவா அப்படிங்கிற நமக்கு எண்டிங் டைம் தெரியும் அப்படின்னாக்கா இந்த டென்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணணும். அவர்கள் தேர்தல் முடிவுகளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். செலிப்ரேஷன் கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சுவோம். ஸோ அப்ப அவங்க கொண்டாடிக்கிட்டே இருக்க போறது கிடையாது. அந்த தேர்தல் ரிசல்ட் நமக்கு 1 வாரம் 1 மாசம் அவ்வளவுதான் டைம் இருக்கும். அந்த டைம்குள்ள தான் நம்ம செலிப்ரேஷன் பண்ண முடியும். அப்போ அவங்களுக்கு நமக்கு எண்டிங் டைம் தெரியும். இதுக்கு மேல அவங்க பண்ண மாட்டாங்க. வேற ஏதாவது வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. அப்போ அந்த மாதிரி சமயத்துல நம்ம இதை டெம்பரரி ஆக்ஷனா கன்சிடர் பண்ணி நம்ம பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணணும். அடுத்தது தண்ணீர் ஒழுகி கொண்டிருக்கிறது அப்படின்னா நம்ம அப்படியே ஒழுகட்டும்னு விட்டுருவோமா? நம்ம கண்டிப்பா யாராவது பிளம்பரை கூப்பிட்டு நம்ம பிளம்பர் சொல்லக்கூடாது, ஞாபகத்துல வச்சுக்கோங்க. பிளம்பிங் வேலையெல்லாம் செய்யறவங்க அது பி சைலண்ட். அதனால பிளம்ப் அப்படின்னு எழுதினாலுமே கூட, பிளம்பர் அப்படின்னு எழுதினாலுமே கூட டி சொல்லாதீங்க. ஸோ பிளம்பரை கூப்பிட்டு நீங்க அது வேலையும் ஒழுகுற தண்ணியை நீங்க ஸ்டாப் பண்ணுவீங்க. ஸோ இப்போ நமக்கு தெரியும் எப்ப பண்ணுவோம்னு தெரியாது. பட் அப்படின்னு அது ஃபுல் பெர்மனன்ட் ஜாப், பெர்மனண்டா அதை ஒழுகிட்டே இருக்கிறதுக்கு விட மாட்டேன், நான் சரி பண்ணிடுவேன் அப்படின்னாக்கா நீங்க அதை ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல தான் சொல்லணும். சரியா? இப்போ நம்ம டெம்பரரி ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு விஷயத்த சொல்றோம் அப்படின்னாக்கா அது எது டெம்பரரி ஆக்ஷனா இருக்க முடியும்? நமக்கு அதுடைய எண்டிங் டைம் தெரியணும். இவ்வளவு வருஷம் தான் பண்ணுவோம், இதைத்தான் பண்ணுவோம் அப்படின்னு, இதுக்கப்புறம் பண்ண மாட்டோம் அப்படின்னு அந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை மட்டும்தான் நீங்க டெம்பரரி ஆக்ஷன் கணக்குலேயே சொல்ல முடியும். நம்ம ஸ்கூல் படிக்கும்போது ஞாபகம் இருக்குங்களா? நம்ம ஸ்கூல் படிக்கும்போது நம்ம சொல்லுவோம் ஐ எம் ஸ்டடிங் இன் செகண்ட் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நம்ம செகண்ட் ஸ்டாண்டர்ட் நமக்கு 1 வருஷம் தான். அதுக்கப்புறம் ஃபெயில் ஆகி படிச்சாலும் அதுக்கப்புறம் 1 வருஷம் தான். அந்த மாதிரி நமக்கு அந்த பர்டிகுலர் செகண்ட் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற அந்த கோர்ஸ் எப்ப முடியும் நமக்கு தெரியும். அப்படிங்கறதுனால தான் நம்ம ஆம் ஐஎன்ஜி போட்டு சொன்னோம். நமக்கு தெரியாமையே அதை சொல்லிட்டோம். பட் அதுதான் லாஜிக். எந்த ஒரு ஆக்ஷனுக்கு நமக்கு எண்டிங் டைம் தெரியுமோ அப்ப நம்ம யூஸ் பண்ண வேண்டிய டென்ஸ் என்னது? பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். சரியா? அதுக்கடுத்தது பாத்தீங்கன்னாக்கா பேசும்பொழுது நம்ம அந்த வேலையை செய்யணும்னு அவசியம் கிடையாது. ஆனா இப்ப நவடேஸ் அதுதான் செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னாக்கா நீங்க அதையும் சொல்லலாம். இப்ப நான் யூடியூப் சேனல் ரன் பண்றேன் அப்படின்னாக்கா இது எவ்வளவு நாள் பண்ணுவேன் அப்படின்னு எனக்கு தெரியாது. நான் இதை கொஞ்ச நாள் கழிச்சு நான் நிறுத்திடுவேன் அப்படின்னாக்கா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னாக்கா ஐ ஆம் ரன்னிங் a யூடியூப் சேனல். அதை சொல்லும் பொழுது நான் அதை பண்ணிட்டு இருக்கணும், வீடியோஸ் எடுத்துட்டு இருக்கணும் அப்படின்னு எல்லாம் அவசியம் கிடையாது. நான் பாட்டுக்கும் அவங்க கிட்ட ஒரு கல்யாண மண்டபத்துல கூட பேசிட்டு இருப்பேன். அப்போ அந்த மாதிரி சொல்லும் பொழுது நம்ம சொல்ல மாட்டோம் ஐ ஆம் லேர்னிங் இங்கிலீஷ், ஐ எம் கோயிங் டு இங்கிலீஷ் கிளாஸஸ் அப்படின்லாம் சொல்றீங்க அப்படின்னாக்கா அதை சொல்ற டைம்ல நீங்க அதை லிட்ரலி பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அது கொஞ்ச நாள் நான் இங்கிலீஷ் கிளாஸ் போறேன், அது ஒரு 3 month கோர்ஸ் அல்லது 6 month கோர்ஸ், அதுக்கப்புறம் அது பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். அது முடிஞ்சிடும். அந்த பர்டிகுலர் விஷயத்துடைய எண்டிங் டைம் நமக்கு தெரியும். அப்படிங்கிறப்போ நீங்க இந்த டென்ஸ்ல தான் யூஸ் பண்ணி சொல்லணும். நான் யூடியூப் சேனல் ரன் பண்றேன், எனக்கு ஆஃப்டர் மேரேஜ் அவங்க என் ஹஸ்பண்ட் அலோவ் பண்ணல அப்படின்னாக்கா நான் பண்ண மாட்டேங்க அப்படின்னு சொல்லி அந்த சென்ஸ்ல நான் சொல்றதா இருந்ததுனாக்கா நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஐ ஆம் ரன்னிங் a யூடியூப் சேனல். இல்லைங்க எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எங்க வீட்டுக்காரர் இதை அலோவ் பண்ணிட்டாரு, எப்பவுமே நான் இதை ரன் பண்ண போறேன், எவ்வளவு நாள் யூடியூப் இருக்கோ அவ்வளவு நாள் நான் ரன் பண்ணிட்டு தான் இருக்க போறேன் அப்படின்னாக்கா ஐ ரன் a யூடியூப் சேனல். அது ப்ரெசன்ட் டென்ஸ் தான் மாறிடும். ஏன்னா அது பெர்மனண்டா தான். இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சதை நிறுத்துற ஐடியா எனக்கு இருக்குமா? இருக்காது. நான் எப்பவுமே பண்ணிட்டு இருக்க போறேன். அதனால ஐ ரன் a யூடியூப் சேனல்னு சொல்லியிருப்பேன். ஸோ டெம்பரரிக்கும் பெர்மனண்ட்டுக்கும் டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. பெர்மனன்ட் ஆக்டிவிட்டி எல்லாமே எந்த சேஞ்சும் இல்லை, டைரக்டா வெர்ப போட்டு சிம்பிள் ப்ரெசன்ட்ல சொன்னா போதும். வெரஸ் எந்த ஒரு ஆக்டிவிட்டி டெம்பரரி தான் அப்படின்னு நமக்கு தெரியுமோ அந்த ஆக்டிவிட்டிக்கு என்ன சொல்லணும்? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணி ஐஎன்ஜி போட்டு பேசிடு. சரியா? இந்த ரெண்டுக்கும் முதல்ல டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. எப்பவுமே டென்ஸ் நீங்க கத்துக்கிறீங்க அப்படின்னாக்கா அப்போ ஒவ்வொரு டென்ஸ் ஓகே இது ப்ரெசன்ட் டென்ஸ், இது கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பேர் தெரிஞ்சு வச்சுக்கிறதுல ஒன்றும் கிடையாது.
யூசேஜ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதை வச்சு நீங்க ஒரு சென்டென்ஸ் மேக்கிங்ல அப்ளை பண்ணி பேசி பழகிக்கோங்க. சரியா? ஸோ ஞாபகத்தில் வச்சுக்குவீங்களா? பெர்மனன்ட் ஆக்டிவிட்டிக்கு என்ன டென்ஸ் யூஸ் பண்ணணும்? கரெக்ட். டெம்பரரி ஆக்டிவிட்டிக்கு என்ன டென்ஸ் யூஸ் பண்ணணும்? எஸ், அவ்வளவுதான். சரியா? இப்போ நம்ம அடுத்தது பாயிண்ட் என்ன சொல்ல போறோம்னாக்கா, எனி ஆக்டிவிட்டி நமக்கு டெம்பரரியா இருக்கணும். அதுக்கு நமக்கு எண்டிங் டைம் தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் 3வது அதை பேசும் பொழுது, அதாவது கான்வர்சேஷன் ஒன்று போயிட்டு இருக்குதுன்னா, அது நடந்துட்டு இருக்கும் பொழுது நீங்க அதை சொல்லணும்னு அவசியம் கிடையாது. தனிப்பட்ட முறையில இந்நாட்களில் அதெல்லாம் நடந்துட்டு இருக்குது நவடேஸ் அப்படின்னாக்கா நீங்க அப்பவும் இதை தான் யூஸ் பண்ணணும். இதுக்கு அடுத்தது இன்னொன்னு இருக்குது. அது நீங்க அப்படியா அப்படின்னு சொல்லி பாப்பீங்க. இனிமே பாருங்க, பிளான்டு ஃபியூச்சர் ஆக்டிவிட்டி. ஃபியூச்சர் டென்ஸ்னா இனிமே நடக்க போறதுக்கு மட்டும் தானே ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா அந்த ஆக்டிவிட்டியை நீங்க பிளான் பண்ணி பண்ணிருக்கிறீங்க, அது அந்த அன்னைக்கு அது நடக்கதான் போகுது அப்படின்னாக்கா நீங்க அதை ப்ரெசன்ட் கண்டினியூஸ்ல சொல்லலாம். சர்ப்ரைஸா இருக்குல்ல? நீங்க மூவி ரிலீஸ் அந்த இது பார்த்துருக்கீங்களா? த மூவி இஸ் ரிலீசிங் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு போடுவாங்க. ஏதாவது ஒரு இங்கிலீஷ் மூவிஸோ அல்லது ஏதோ ஒரு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு மூவியுடைய ட்ரெய்லர் எல்லாம் போடும்பொழுது பாருங்க, அதுல இஸ் ரிலீசிங் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை போட்டிருப்பாங்க. அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்? அதை பிளான் பண்ணியாச்சு, அந்த அன்னைக்கு தான் தியேட்டர்ல இறக்க போறாங்க அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணின இனிமேதான், ஏற்கனவே இல்லை, இனிமேதான் அது நடக்க போகுது. அப்போ பிளான்டு ஃபியூச்சர் ஆக்டிவிட்டியும் நீங்க இதுல சொல்ல முடியும். சரியா? ஐ ஆம் அட்டெண்டிங் அ மேரேஜ் ஆன் 15th அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னாக்கா, அந்த 15th அந்த மேரேஜ் அட்டன் பண்றது கன்ஃபார்ம். டிக்கெட் புக் பண்ணியாச்சு. அவங்க என்னோட பயங்கர க்ளோஸ் ரிலேட்டிவ். அவங்களோட மேரேஜ் நான் போகலைன்னா அவ்வளவுதான், குடும்பம் 2ஆ போயிடும். அப்ப அந்த மாதிரியான சமயத்துல நம்ம என்ன பண்ணுவோம்? பிளான் பண்ணி பக்காவா அது ஃபியூச்சர் ஆக்டிவிட்டிக்கு ஒன்று பண்ணுவோம் இல்லையா? அதைத்தான் இந்த டென்ஸ்லயே நம்ம பண்ணிடலாம். ஐ வில் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னாக்கா அதுக்கு வேற யூசேஜ் இருக்குது. நீங்க சிம்பிள் ஃபியூச்சருக்குரிய வீடியோல போய் பாருங்க, நான் அதை சொல்லியிருப்பேன். சரியா? இந்த இது பாருங்க, பிளான்டு ஃபியூச்சர் ஆக்டிவிட்டிக்கு நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். அதுக்கும் நீங்க ப்ரெசென்ட்ல யூஸ் பண்ண முடியும். ப்ரெசென்ட் கண்டினியூஸ், பர்டிகுலரா சொல்லணும்னா ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல நீங்க அதை யூஸ் பண்ண முடியும். சரியா? ஸோ ஞாபகத்துல வச்சுக்கோங்க, எப்பவுமே நம்ம ஸ்ட்ரக்சர் நம்ம கிளியா தான் இருப்போம். ஏன்னா நம்ம ஸ்கூல்ல இருந்து படிச்சுட்டு இருக்கோம். அதுல நம்மளால மேக் பண்ணிட முடியும். அதுவும் இது ரொம்ப ஈஸியஸ்ட் ஸ்ட்ரக்சர் தான். ஆமி சார் தெரியும் எங்க போட முடியும் அப்படிங்கிற இது பேசிக் நாலேஜ் எனக்கு இருக்குது அப்படின்னாக்கா, ஒண்ணுமே இல்லை, ஒர்க் போட ஐஎன்ஜி போட்டா முடிச்சிச்சு, அவ்வளவுதான். அதனால தான் நான் உள்ள ஃபுல்லா டீட்டெயிலாக போய் சொல்லாம அவ்வளோதான் எக்ஸாம்பிள் சொல்லி முடிச்சிட்டேன். அதுக்கு நான் எங்க டைம் எடுத்துக்கிறேன் அதோடைய எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதுக்கு. ஸோ நீ நல்லா பார்த்துக்கோங்க. இந்த எக்ஸ்பிளனேஷனை மறுபடியும் ஒரு 2-3 தடவை கேட்டு பார்த்து பதிய வச்சுக்கோங்க. அதுக்கான உங்க லைஃப்ல அதுக்குரிய எக்ஸாம்பிளை மேக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ மறக்காது. ஓகே, இந்த சென்ஸ்ல நான் யூஸ் பண்றேன். இது பெர்மனன்ட் ஆக்டிவிட்டி கிடையாது. இது கொஞ்ச நாள் தான் பண்ண போறோம். இது வந்து எண்டிங் டைம் நமக்கு தெரியும். இதை பேசிட்டு இருக்கும்போது பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனா இது கொஞ்ச நாள் நடக்க போற ஒரு ஆக்டிவிட்டி. அந்த மாதிரி எனி சென்ஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நீங்க எதுல தான் யூஸ் பண்ண போறீங்க? ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல யூஸ் பண்ணணும். சரியா? ஈஸியா? ஓகே. இப்போ இதுடைய நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் எப்படி மேக் பண்றதுன்னு சொல்லித்தரேன் ப்ரெசென்ட் கண்டினியூஸ்ல. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஐ எம் வாட்சிங் டிவி நவ். நான் இப்போ டிவி பார்த்து கொண்டிருக்கிறேன். ஷீ இஸ் யூசிங் ஹர் மொபைல். அவளுடைய மொபைலை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாள். தே ஆர் என்ஜாயிங் த ட்ரிப். அவங்க ட்ரிப்பை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இது வந்து ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நான் இப்போ டிவி பார்த்துட்டு இருக்கேன்னா பார்த்துட்டே இருக்க மாட்டேன், நான் டிவி ஆஃப் பண்ணிடுவேன். அவன் மொபைல் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்க மாட்டா, அவங்க அம்மா திட்டினாக்கா நிறுத்திடுவா. அண்ட் அவங்க ட்ரிப் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ட்ரிப் போயிட்டே இருக்க மாட்டோம். நம்ம ஒரு 2 days அல்ல 1 week மேக்ஸிமம் அப்படின்னு நம்ம அதுக்கப்புறம் அந்த ட்ரிப் நின்றும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பர்மனன்ட் ஆக்டிவிட்டி கிடையாது. எல்லாமே என்ன ஆக்டிவிட்டிஸ்? டெம்பரரி ஆக்டிவிட்டிஸ். நமக்கு எண்டிங் டைம் தெரியும். ஓகே, ஃபைன். இப்போ இது வந்து இல்லை அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் டிவி பார்த்து கொண்டிருக்கிறேன். நான் இப்போது டிவி பார்த்து கொண்டிருக்கவில்லை, வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லணும். அப்போ நான்லாம் டிவி பார்த்துட்டு இருக்கல அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன சொல்லணும்? ஒன்றும் பண்ண வேண்டாம். இதுல எது பீவபோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. இதுல எதெல்லாம் பீவப்ஸ் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அது பக்கத்துல நாட் போட்டா முடிஞ்சுது, அவ்வளவுதான். சரிங்களா? ஸோ அப்போ ஐ ஆம் வாட்சிங் டிவி நவ். ஐ ஆம் நாட் வாட்சிங் டிவி நவ் அப்படின்னு சொன்னாக்கா நான் இப்போது டிவி பார்த்துட்டு இருக்கல, வேற வேலை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஷீ இஸ் யூசிங் ஹர் மொபைல் அப்படின்னாக்கா இல்ல, அவளுடைய மொபைல் அவங்க அம்மா வாங்கி உடச்சிட்டாங்க, இப்போ அவ மொபைல் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கல. அப்போ ஷீ இஸ் நாட் யூசிங் ஹர் மொபைல். ஓகே, அடுத்தது அவங்க ட்ரிப் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு இருக்கு. இல்ல, அங்க வந்து ஒரு கீழே விழுந்துட்டாங்க ஒருத்தங்க, அதனால அவங்க ட்ரிப் என்ஜாய் பண்ணல அப்படின்னு தான் நம்ம தமிழ்ல சொல்லுவோம். ஆக்சுவலி பியூர் தமிழ்ல சொல்றதா இருந்தா
அவர்கள் ட்ரிப்பை என்ஜாய் செய்து கொண்டிருக்கவில்லை அப்படின்னு சொல்லி அர்த்தமாயிடும். ஸோ அப்போ அங்கே எங்கே யூஸ் பண்ணுவோம், they are not enjoying the trip. ஓகே, got it? ஸோ இது மூணுலையும் ஏதாவது உங்களுக்கு டவுட் வருதா? லீவ் பக்கத்தில் நாட் போட்டால் இதோடைய நெகட்டிவ் ஃபார்ம் நமக்கு கிடைச்சிடும். சிம்பிள். சரியா? அடுத்தது இதை வச்சு கேள்வி கேட்கறது அப்படின்னு சொல்லி தரட்டுமா? இப்ப பாருங்க, இப்பவும் அதே எக்ஸாம்பிள்ஸ் தான். இதுல பாத்தீங்கன்னாக்கா பீவப்ஸ் வந்து தூக்கி முதல் வார்த்தையா போட்டாவே எப்பவுமே கேள்வி வந்துடும். சரிங்களா? எனக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருச்சா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்குது அப்படின்னாக்கா நல்லா பாருங்க. உங்களால கேள்வி கேட்க முடியுது இங்கிலீஷ்ல கரெக்டா அப்படின்னாக்கா உங்களுக்கு இங்கிலீஷ் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ அதனால நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஸ்டேட்மெண்ட்ஸ்ல கிடையாது, கொஸ்டின்ஸ்ல. அதனால பாருங்க, ஐம் வாட்சிங் டிவி நவ். இதுல எது பீவப்னு நீங்க உங்களுக்கு தெரியும்ல, சொல்லுங்க. எஸ், ஆம் தான் பீவப். அதனால நம்ம என்ன பண்றோம், இந்த ஆம் எடுத்துட்டு முதல் வார்த்தையா போட்டுறணும். இப்ப பாருங்க, ஆம் ஐ வாட்சிங் டிவி நவ். நான் டிவி பார்த்துட்டு இருக்கேன்னா நீ பாத்தியா, என்ன போய் கம்ப்ளைண்ட் பண்ற அப்படின்னு சொல்லி கேட்போம். அப்ப ஆம் ஐ வாட்சிங் டிவி நவ், இல்லையே நான் வேலை செஞ்சுட்டா இருக்கேனே அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அந்த மாதிரி கேள்வி கேட்கும் பொழுது இப்ப ரெண்டாவது சென்டென்ஸ் நீங்களே ட்ரை பண்ணுங்க. ஷி இஸ் யூசிங் ஹர் மொபைல். இது எப்படி கேள்வி ஆக்குவீங்க? கரெக்ட். இந்த இஸ் இங்க எடுத்துட்டு இப்படி போட்டோம்னா நமக்கு கொஸ்டின் ஃபார்ம் ஆயிரும். இஸ் ஷி யூசிங் ஹர் மொபைல் அப்படி சொல்லி கேட்டுருவோம். சரியா? அடுத்தது they are enjoying the trip. அவங்க ட்ரிப் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கேள்வி கேட்கணும், அவங்க ட்ரிப் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்கணும். அப்ப எப்படி கேட்பீங்க? எஸ், are they enjoying the trip? அவ்வளவுதான், முடிஞ்சது. அவ்வளவுதான். இங்க பாருங்க, am I watching TV now? Is she using her mobile? Are they enjoying the trip? அவ்வளவுதான். இதை கேட்டீங்கன்னாக்கா நமக்கு என்ன கொஸ்டின் ஃபார்ம் கிடைச்சிடும். உங்களுக்கு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் கிடைச்சிருச்சு, நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு தெரிஞ்சிருது. இப்போ கொஸ்டினும் நீங்க மேக் பண்ண ரெடி ஆயிட்டீங்க. அவ்வளவுதான். இதை வச்சு நீங்க ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணி பழகிக்கோங்க. இது மாதிரி நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் நீங்க மேக் பண்ணி, அது பாசிட்டிவா இருக்கலாம், கொஸ்டினா இருக்கலாம், நெகட்டிவா இருக்கலாம், ஏதாவது மேக் பண்ணி எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கூட நீங்க டைப் பண்ணி போருங்க. நாங்க அதை கரெக்ட் பண்ணி உங்களுக்கு சொல்றோம், இது கரெக்ட் தான் தப்பு தான் அப்படின்னு சொல்லி சொல்றோம். நீங்க ஓனா நீங்க நிறைய எக்ஸாம்பிள்ஸ் மேக் பண்ணி பழகுங்க. புது புது வேர்ப்ஸ் யூஸ் பண்ணி பழகுங்க. ஒரே உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கிற கம்மிங், கோயிங், சிட்டிங், ஸ்டாண்டிங் அதை மட்டும் யூஸ் பண்ணாம நிறைய இருக்குது, அத்தனை வேர்ப்ஸ் இருக்குது. அதெல்லாமே யூஸ் பண்ணி நீங்க எனக்கு கேளுங்க. நான் உங்களோட சென்டென்ஸ்ல ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்ததுன்னா நாங்க கரெக்ட் பண்ணி தரோம். சரியா? ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணி சென்டென்ஸ் மேக் பண்ணுனா இங்கிலீஷ் ஈஸி தான். தேங்க்யூ.